ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியேறிருக்கு. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழக ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கும்போது இப்போ புதிய விதமான ரசீது வழங்குறாங்க. அது குறித்து பத்திரிகை செய்தியில் இன்ஃபர்மேஷனாக வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகே, அதாவது தமிழக ரேஷன் கடைகளில் கார்டுகளுக்கு அரிசி கோதுமை இலவசமாகவும் சர்க்கரை பாமாயில் தோரம்பருப்பு குறைந்த விலையிலும் வழங்கப்படுகின்றன. அரிசி கோதுமையை இந்திய உணவு கழகத்திடம் இருந்து குறைந்த விலையில் மற்ற பொருட்களை சந்தை விலையிலும் அரசு வாங்குகிறது. உணவு மானியத்திற்காக மட்டும் தமிழக அரசு ஆண்டுக்கு 10,500 கோடி ரூபாய் செலவு செய்கிறது. அரிசி கார்டு வைத்திருக்கும் பலர் இலவச அரிசி தவிர்த்து மற்ற பொருட்களை வாங்குகின்றன. அந்த அரிசி விற்றது போல் பதிவு செய்து ரேஷன் ஊழியர்கள் முறைகேடாக கள்ள சந்தையில விற்கின்றன. இது தொடர்பாக கார்டுதாருடைய மொபைல் போனுக்கு SMS அனுப்பியும் பார்த்தீங்கன்னா கண்டுகொள்வதில்லை. இந்நிலையில் ரேஷன் கடைகளுக்கு விரல் ரேகை பதிவு, பிரிண்டர் ரசீதுடன் கூடிய புதிய விற்பனை கருவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இவை தவிர விடிரேகை சரிபார்ப்பு கருவியும் வழங்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கடந்த ஒரு 2 வாரமாக எல்லா ரேஷன் கடைக்கையும் பார்த்தா புதிய ஒரு மிஷின் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா கைரேகை ஆட்டோமேட்டிக்காக கைரேகை வைக்கிற மிஷின் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் செப்பரேட்டாக பயோமெட்ரிக் இன்சர்ட் பண்ணி தான் கைரேகை வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த புதிய மிஷின்லேயே ஆட்டோமேட்டிக்காக கைரேகை வந்தது. அது மட்டும் இல்லாமல் பிரிண்டர் ரசீதும் அந்த மிஷின்லேயே கொடுத்துட்றாங்க. புதிய வகை மிஷினை எல்லா ரேஷன் கடைக்கையும் பார்த்து அனுப்பி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாரிஸ் ஸ்கேனர் இருக்கு பாருங்க, கண்விழி ஸ்கேனர், அதையும் பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு கைரேகை விழாத பட்சத்தில் நீங்கள் ஐரிஸ் ஸ்கேனர் மூலமாகவும் உங்களுக்கான அந்த ஸ்கேன் பண்ணி நீங்கள் பொருட்களை வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரேஷன் கார்டு அதாவது இப்போ ரசீது வழங்குறாங்க. எல்லா பொருளுக்குமே ரசீது கொடுக்குறாங்க. அந்த ரசீதில் எந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்க போகுதுன்னா, ரேஷன் கார்டு எண், நுகர்வோர் பெயர், பொருட்கள் விற்பனை அளவு, அதற்கான தொகை உள்ளிட்ட விவரங்கள் தெரிவிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் நீங்கள் ரேஷன் பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரசீது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அது இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் ரசீது இதுக்கப்புறம் ப்ரொவைட் பண்ணாங்க. அவங்க கொடுக்கலாம்னு கேட்டு வாங்க பாருங்க. நீங்கள் பொருட்கள் வாங்கிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரசீது கொடுத்துருவாங்க. இந்த ரசீதில் உங்களுக்கான ரசீது நம்பர் என்ன, எந்த மாநிலம், உங்களுக்கான நியாய விலை கடைக்கான குறியீடு என்ன, நுகர்வோர் பெயர் என்ன, ரேஷன் கடை அட்டை நம்பர் என்ன, ரேஷன் நம்பர் என்ன, எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, எந்த மாதத்தில் வாங்கியிருக்கீங்க, அதுக்கான டைம் என்ற வரைக்கும் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. அதுக்கு கீழே என்ன பொருள் வாங்கியிருக்கீங்க, அதுக்கான அளவு என்ன, எவ்வளோ தொகைன்ற வரைக்கும் தெளிவாக பார்த்தா ரசீதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மானிய தொகையை குறிப்பிட்டு பார்த்தா ரேஷன் கடைக்கு ரசீது கொடுக்குறாங்க. எவ்வளோ மானிய தொகையோட வருதுன்ற வரைக்கும் இந்த ரசீதில் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ஒரு புதிய அப்டேட். மொத்த தொகையில் கார்டுதாரர் வழங்க வேண்டியது தமிழக அரசின் மானியம் எவ்வளவு என்ற விவரம் பார்த்த இடம்பெற்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழக அரசு மானியம் எவ்வளோ கொடுக்குறாங்க, நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுலேயுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது குறித்து உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது, ஏழை மக்கள் பயன்பெறவே ரேஷன்ல மானிய விலையில் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. சிலர் அந்த பொருட்களின் மதிப்பு தெரியாமல் கடை ஊழியர்களை எடுத்துக் கொள்ளுமாறு கூறுவதால் தான் பல முறைகேடு நடக்கிறது. இதை தடுக்கவே தற்போது ரசீதில் ஒவ்வொரு பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா அரசு எவ்வளவு செலவழிக்கிறது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. அதை பார்த்து அரசுக்கு ஏற்படும் செலவை கார்டுதாரர்கள் அறிந்து கொள்ள முடியும். ரேஷன் கடைகளில் தவறு நடந்தால் ரசீதில் உள்ள தொலைபேசி நில புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ஒரு புதிய அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 25,000 கருவிகள் பார்த்தா தமிழகம் முழுவதும் பார்த்தா கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் 27,000 நிரந்தர ரேஷன் கடைகளுக்கு புதிய விற்பனை முனைய கருவிகள் வழங்கப்பட உள்ளன. இதுவரை 25,000 கடைகளுக்கு பார்த்தா விற்பனை கருவிகளும் 7,000 விடிரேகை சரிபார்ப்பு கருவிகளும் வழங்கப்பட்டுள்ளன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 25,000 ரேஷன் கடைக்கு இந்த புதிய வகையான மிஷின் கொடுத்துருக்காங்க. அந்த மிஷின் மூலமாக தான் ரேஷன் கார்டை ஸ்கேன் பண்ணி கைரேகை வச்சு எல்லாமே ஒரே மிஷின்லேயே உங்களுக்கு முடிஞ்சிருது. ஸோ இதான் உங்களுக்கான புதிய அப்டேட். இதுக்கப்புறம் உங்களுக்கான பொருட்களை வாங்கினதுக்கு அப்புறம் கண்டிப்பாக ரசீதை மறக்காம வாங்கிட்டு போயிடுங்க. 25 ரேஷன் கடை கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்மால் கடை இருக்கு பாருங்க, சின்ன சின்ன ரேஷன் கடைக்கு மட்டும் இன்னும் கொடுக்காம இருக்காங்க. அவங்களுக்கு விரைவில் அந்த மிஷினை ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஆல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.